அகம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொந்தங்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி உங்களுக்காக நன்மங்கலம் லொக்கேஷனில் ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாக்டாக நம்ம கோவிலம்பாக்கம் டு குரோம்பேட் போகிற ரோட்டில் தான் நம்ம நன்மங்கலம் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷனில் ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பாருங்கள். எலிவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டியோட மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே போயிடலாம். நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா அந்த சைடில் கார் வரதுக்கான மெயின் கேட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே கார் பார்க்கிங் பார்த்துலாம் வாங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்விஃப்ட் டிசைர் நிற்கிதுல, இதுதான் நம்மளோட கார் பார்க்கிங். ஸோ இண்டிவிஜுவலான கார் பார்க்கிங் வந்துடும். இந்த இடத்துல எந்த கார் பார்க்கிங்குமே வராது. இது கார் போகிறதுக்கான வே மட்டும்தான். நம்ம காரை ஸ்ட்ரைட்டாக பேக்கில் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் தான் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ சுற்றி பாருங்கள், நல்ல ஒரு ஏரியாவில் தான் 30 ஃபீட் ரோடு மேலேயே நம்ம ப்ராப்பர்ட்டியுமே லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அப்படியே இந்த ரோடுமே பாருங்கள், ரோடை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீட் அண்ட் க்ளீனாக ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல தான் நம்ம ப்ராப்பர்ட்டியுமே லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போய் நம்ம ப்ராப்பர்ட்டியை அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டெரஸ் கொடுத்துருக்காங்க. அதோட மெயின் டெரஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலேயுமே டெரஸ் இருக்குது. ஆனால் நம்ம அவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம இங்கேயே துணியும் காய போட்டுக்கலாம். ஸோ நம்ம அப்படியே ப்ராப்பர்ட்டி போயிடலாம். நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பர்ட்டியுமே லொக்கேட்டாக இருக்குது. வாங்க நம்ம அப்படியே ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு நம்மளுக்கு மெயினில் சேஃப்டி கிரில் கேட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீக்கூட்டில் நம்மளுக்கு மெயின் டோருமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஹால் பாருங்கள். ஹால் பார்க்கும்போது தெரியும் ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஹால். இது மட்டும் தான் ஹால் இல்லைங்க, நம்மளுக்கு இது வரைக்குமே ஹாலோட ஸ்பேஸுமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட்டிஷனுமே பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் போட்டு இதை நம்ம டைனிங் ஏரியாவுமே பிளான் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு வாஷ் பேசருமே கையில் ஒரு காணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பால்கனியுமே பிளான் பண்ணியிருக்காங்க. பால்கனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ வெண்டிலேஷனுக்குமே நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெண்டிலேஷனுமே சூப்பராகவே வருது. ஸோ நம்ம கிச்சனையுமே பார்த்தலாம் வாங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சனுமே கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் வைக்கிறதுக்கான கபோர்ட் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜ் எல் ஷேப்பில் கிரேனைட்டில் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷனுமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லா ப்ரொவிஷனுமே நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக தாங்க இந்த பெட்ரூமே இருக்குது. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் ஸ்லாப் நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க்கில் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச் பாத்ரூமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்னில் பிளான் பண்ணியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம். செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம் நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நமக்கு 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம். செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் தாங்க. இங்கேயுமே நம்மளுக்கு வுட் ஒர்க்கில் நல்ல ஸ்லாப்புமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயுமே பாருங்கள் நம்மளுக்கு வுட் ஒர்க்கில் சூப்பராக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் டீட்டெயில் பார்த்தலாம். நம்ம ப்ராப்பர்ட்டியோட பில்டப்பை பொறுத்த வரைக்கும் 870 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு பில்டப்புமே பண்ணியிருக்காங்க. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 440 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 50% நம்மளுக்கு யூடிஎஸ் பண்ணுமே கொடுத்துருக்காங்க. 13 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான் இது. பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டியுமே லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 45 lakhs தான் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணியுமே கொடுக்கலாம். நேரில் சைட்டை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கவர்டு கார் பார்க்கிங்கோட 45 lakhsக்கு நம்ம நன்மங்கலம் லொக்கேஷனில் ஒரு சூப்பரான ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட், அதுவும் ஃபர்னிஷ் பண்ண ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சைட்டை நேரில் வந்து பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சைட் விசிட்டை புக் பண்ணிவிட்டு சைட் விசிட்டுமே வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் எந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்கள் கிட்ட கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.